இயேசுவானவர் என்ன அடிப்படை, அதாவது கடைசியாக சொன்ன வார்த்தைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது நம்ம எல்லாரும் தெரியும். அது என்னன்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த புனித வழியில் 7 வார்த்தையில் 7வது வார்த்தை முடிந்தது அப்படின்னு சொல்லி. ஆனால் முடிந்ததுங்கிறது கடைசி வார்த்தை கிடையாது. அவர் உயிரோடு எழுந்து போவதற்கு முன்பாக பேசின கடைசி வார்த்தை. அல்லேலூயா. அது என்ன பேசினாருங்கிறது எல்லாரும் தெரியும். அதாவது அது வந்து தி கிரேட் கமிஷன் அப்படிம்பாங்க. அது ஒரு பெரிய கட்டளை, தேவனுடைய ஒரு உறுதியான ஆணை நமக்கு கொடுத்திருக்கிற, செய்ய முடிய அவர் கொடுத்திருக்கிற ஒரு பிரதான கட்டளை. அப்போ அந்த இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, தியானிக்க போகிறோம். சாக போகிறதுக்கு முன்னாடி இயேசுவானவர் சொல்லிட்டு சேர்த்தது. இந்த பூமியிலேருந்து சில ஆட்கள் போகும்போது கடைசியாக சாகும்போது சிலர் சொன்ன சில வார்த்தைகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு அடுத்து இயேசுடைய பேசின வார்த்தையும் பார்ப்போம். ஜெர்மன் நாட்டில் ஒரு பெரிய ஒரு இசையமைப்பாளர் ஒருத்தர் இருந்தார். அவரோட பேர் பீத்தோவான். அவர் என்ன சொல்லிட்டு செத்தார்னா, கடைசியில் நண்பர்கள் கைதட்டுகிறார்கள், நகைச்சுவை முடிகிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கடைசி வார்த்தை சொல்லியிருக்கிறார். அதாவது தான் சாக போகும்போது கடைசியாக சொன்ன வார்த்தை. அடுத்து வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிற இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர், அவர் கடைசியாக சாகும்போது சொன்ன வார்த்தை என்னன்னா, வாழ்க்கையே முழுசு சலிப்பாக ஓடி முடிஞ்சது மாதிரி இருக்குது, எங்கே போகிறேன்னே தெரில அப்படி சொல்லிட்டு போனாராம். அவர் அப்படி சொல்லிட்டு செத்துருக்கிறாரு. மகாவீரன் அலெக்சாண்டர், அவர் சாகும்போது என்ன சொன்னார்னா, நான் எப்படி வெறுமையாக வந்தேனோ அதே போல் வெறுமையாகவே என்ன செய்ய போகிறேன், திரும்ப போகிறேன் அப்படின்னு இருக்கிறாரு. இப்போ ஒரு கேள்வி, நீங்கள் சாகும்போது என்ன சொல்லிட்டு சாவீங்க? உங்கள் பக்கத்தில் ஆளை பார்த்து கேளுங்களேன், நீ சாகும்போது என்ன சொல்லிட்டு சாவேன்னு கேளுங்க. கேட்டீங்களா? முடிந்ததுன்னு சொல்லுவீங்களா? கூட்டம் முடிஞ்சுச்சா? பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? ஆமாம். இப்போ இந்த ஒரு கோரியோகிராஃபி போடும்போது எல்லாரும் தலையில் கிரீட வச்சாங்க பார்த்தீங்களா? அப்போ எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் வந்தது. அப்போ ஒரு செய்தியில் அப்படி பேசிகிட்டு இருக்கிற பொழுது, ஒரு சர்வீஸில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், நம்ம எல்லாருக்கும் கிரீடம் சூடப்படக்கூடிய நாள் இருக்கிறது, நம்ம எல்லாரும் அங்கே போகும்போது அதை வாங்கிக்கிறோம். ஆனால் அதுக்கு நம்ம செத்தாதான் என்ன செய்ய முடியும், வாங்கிக்கிற முடியும். நீங்கள் எப்போ சாவீங்கன்னு கேளுங்க அப்படின்னேன். யார் யாருக்கெல்லாம் தலையில் கிரீடம் சூடப்படணும்? ஆமாம், இங்கே இருக்கிற கிரீடம்னா டுபாக்கூர் கிரீடம். இயேசுவானவர்களுக்கு ஒரு கிரீடம் தரப்போறாரு. பைபிள் அப்படி வசனம் இருக்குதா? இருக்கா இல்லையா? இருக்குங்கிறவங்கள சத்தம் அலையிலேயே சொல்லுங்க. என் தலையில் கிரீடம் சூடப்படுங்கிறவங்கள சத்தம் அலையிலேயே சொல்லுங்க. அது எனக்கு கிடைக்காதுங்கிறவங்கள சத்தம் அலையிலேயே சொல்லுங்க. அதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. சரி, ரைட்டு. எதுக்குனாலும் ஆமே நல்லையிலேயே போடுற குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் விஷயம். சரி, நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் கிரீடம் சூடப்படும். ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு தான் இந்த பாடு. காலையில் சாப்பிடாம, பச்சை தண்ணி குடிக்காம, டீ குடிக்காம, வெளியே போகாமல் உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க, என்னென்னமோ பாடுறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு என்ன பெரிய கவலைனா, ஒவ்வொரு ஆளும் கேன்சர் சுகமானது, அது சுகமானதுங்கிறாங்க. நான் என்னையே கேட்டுக்கிறேன், நம்ம ஜெபம் பண்ணி ஏதாவது சுகமாச்சா? கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான் நானும் இருக்கிறேன். உங்களை நிறைய பேர் நீங்கள் இப்படி யோசிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, நம்மளும் தான் ஜெபம் பண்ணுறோம், ஒரு பழைய வண்டி புது வண்டியை மாற மாட்டேங்குது, இந்த அக்கா ஜெபம்னா வண்டி மாறுதுங்கிற, அவரை கேட்டால் காலையில் எந்திரிக்கிறேன், நைட்டு தான் போய் படுக்கிறேங்கிறாரு. நம்ம எல்லாரும் எப்படி படுக்கிறோம் புரிய மாட்டேங்குது. இன்னும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னென்னமோ சொல்கிறாங்க. நானும் நிறைய யோசித்து பார்க்குறேன். இதில் இன்னொரு விஷயம் பாருங்க. சரி, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சாட்சிகள் சொல்கிறவங்க மத்தியில் எறும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்னடா வேலைங்கிற மாதிரி நம்ம என்ன பேச போகிறோங்கிற மாதிரி நிறைய நேரம் இருக்குது. இல்லையா சொல்லுங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே மேடையில் வர்றவங்க ஸ்பெஷல் கிடையாது. மேடைக்கு வர கீழே உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களை தான் ஆண்டவர் ஸ்பெஷலாக பார்க்குறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நெசமாக தான். நானே இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் செய்தியாளர் இல்லைன்னா, நான் இப்போ தண்ணி கூட தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பேன், இல்லைன்னா ஏதாவது சாப்பாடு போடுறதுக்கு ஒரு பிரியாணி முதல்ல தின்று உட்காந்துருப்பேன். ஒரு வாரமாக நீங்களாம் வந்தோடனே நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, பிரதர் இன்னும் சாப்பிடாம உட்காந்துருக்காரு பார்ப்பீங்க. ஆனால் முதவே பிரதர் சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருப்பாருங்கிறது உங்களுக்கு பிறதான் தெரியும். அப்படி நான் என் வேலையை பார்த்துட்டு வெளியே சுற்றிட்டு இருப்பேன். பந்தல் போட்டாங்களா, சேரை கொண்டாங்களா, தண்ணியை கொண்டு வந்துட்டாங்களா, ரூட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்களா, அப்படி எல்லாம் வேலை வெளியே பார்த்துட்டு இருப்பேன். ஒன்றுமே இல்லைன்னா சும்மா உட்காந்துட்டு இருப்பேன். அப்படி தான் இருப்பேன். அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் செய்தியாளர் சொன்ன உடனே ரொம்ப கஷ்டகாலமாக இருக்குது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம கடைசி காலத்தில் சாகும்போது என்ன சொல்லிட்டு சாக போகிறோங்கிறத பார்க்கணும். ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 12 வருஷம் கழிச்சு நான் ஊழியம் பார்த்த ஒரு கிராமத்துக்கு போக வேண்டியது இருந்தது. அந்த ஊரில் ஒரு சர்ச் ஒன்று கட்டியிருக்கிறோம். அதாவது நம்முடைய விஎம்எம் மூலமாக இல்லை, ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணால் கட்டி, அது இன்னொரு சிஎஸ்ஐ நிறுவனத்துக்கு என்ன செஞ்சாச்சுன்னா அது ஒப்படைச்சாச்சு. அது சிஎஸ்ஐயிலிருந்து மறுபடியும் நடத்துகிறாங்க. அது ஒரு கிளை சபையாக இருக்குது. நாம் ஊழியம் பார்த்த ஒரு பணித்தளத்தில், சிவகங்கை மாவட்டம் பெத்தானந்தியில் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில். இல்லையா? அந்த சர்ச்சுக்கு 12 வருஷம் கழிச்சு போகிறேன். 12 வருஷம் கழிச்சு போகிறேன்னா, அதாவது அந்த சர்ச்சு கட்டப்படுவதற்கு காரணமாக இருந்து ஒரு மிஷனரியாக இருந்தேன். இல்லையா? அந்த ஊரில் இருந்து அங்கேயே கிடந்து, அங்கேயே இருந்து ஊழியம் பார்த்து, புளிய மரத்தடியில் காஞ்சி வை கிடந்து, அப்படிலாம் வெயில் அலைஞ்சி தெரிஞ்சு அப்படிலாம் ஊழியம் பார்த்து அந்த கிராமத்தில் 12 வருஷம் கழிச்சு போகும்போது அங்கே இருந்த ஆட்கள், பழைய ஆட்கள் எல்லாரையும் பார்த்தேன் பாருங்க. அவங்களுக்குலாம் பயங்கர சந்தோஷமாயிருச்சு. அப்போ அவங்க சொன்ன ஒரு சாட்சி, செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். நாங்கள் ஊழியத்து போனால் எப்பயுமே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருப்பார். அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு விட்டு மோகன பிரியான்னு சொல்லி, அந்த பிள்ளையை ஊழியத்து போக விட மாட்டார். அந்த பிள்ளையை போட்டு அடிப்பார், இந்த சண்டே ஸ்கூலுக்கு எதிர்ப்பார் அப்படின்னு.
ஆனால் என்ன செய்வேன்னா அவரை தாண்டி போகும்போதெல்லாம் டூ வீலர் போகும்போது டூ வீலர் நிப்பாட்டிட்டு இறங்கி போயிட்டு அண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லி அவரை பார்த்து பேசி அவர் கொஞ்சம் விஷ் பண்ணி அவர் மனசை குளிர பண்ணி நல்லா தான் இருக்கும் போங்க போங்க அப்படிம்பாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்தது. பிற காலங்கள் உருண்டு உடனது நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். பிற திருச்சி வந்து திருச்சியிலேருந்து பிற திரும்ப விருந்தினர் போயாச்சு. 12 வருஷம் கழிச்சு போகும்போது அவரை பற்றி விசாரித்தேன். இல்லை அவர் இறந்துட்டாருங்க அப்படின்னாக்க. இதில் ஒரு பெரிய சாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மனுஷன் அந்த ஊரில் சர்ச் வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாரோ, சிறுவர் ஊழியத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தாரோ, ஊழியர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாரோ அதே ஆள் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு முதலாக வந்துடுவாராம். 4 தடவை அந்த பைபிளை திரும்ப திரும்ப வாசிருக்கிறாராம். சாகும்போது பைபிளை கையில் இடுக்கிட்டே வச்சுட்டு இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிட்டு செத்துருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம சொல்கிற வார்த்தையெல்லாம் இருக்கணும். நீங்களும் கடைசியில் எப்படி சொல்லிட்டு சாக போறீங்கிறது இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு செத்தீங்கன்னா எங்கே போவீங்க? ஆமாம், ஏன்னா அதுக்கு ஒரு பாட்டெல்லாம் இருக்குது. ஐயோ ஐயோ நரகம் தெரியுது. இந்த மாதிரிலாம் சில ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ கூட இந்த மீட்டிங்கில் எப்படி தெரியுமா உட்காந்துருக்கீங்க? நிறைய பேர் ஐயோ 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 நேரம் போய்கிட்டே இருக்கே, இவன் இன்னும் பிரசங்கம் வசனமே தொடங்கலையே, இந்த படுபாவி எப்போ வசனம் தொடங்க, எப்போ பிரசங்கம் பண்ண. அடுத்து இன்னொருத்தர் வருவார், எண்ணில் எனக்கு பின் வருகிற ஒரு எண்ணிலும் வல்லமையில் வர இருக்கிறார். அவருக்கு மைக்க பிடிச்சா மைக்கு வைக்க தெரியாது. அவர் கிழக்க போனால் தெற்க வருவார், தெற்கருந்து மேற்க போவார். அவர் எப்போ பிரசங்கம் முடிப்பார் தெரியாது. இவங்களுக்கு பசிக்காது, நம்மளையும் போட்டு உட்காந்து உயிரை வாங்க போகிறாங்க வருங்க. இல்லையா சொல்லுங்க அப்போ. ஆமாம், அப்படிலாம் போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், சரி கவனிங்க. அதனால் இப்போ கூட நம்ம அப்படி தான் உட்காந்துருப்போம். ஐயோ ஐயோ எப்படா பிரசங்கம் முடிப்பீங்க, சீக்கிரம் முடி தொலைங்கடா, பேசுகிறா பேசிட்டு போடா, அடுத்து எவன்டா வரான், எவன்டா சாய் சொல்ல போகிறான், வந்து நில்லுங்கடா, சொல்லி தொலை கேளு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்குறோம். ஆமாம், நான் அடிக்கடி எங்கள் மீட்டிங்கில் சொல்லும்போது சொல்லுவேன், நீங்கள் பேசுகிறது வால்யூம் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கேட்கல, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்னாங்க. நான் உடனே ஒரு கேள்வி கேட்பேன், இது வரைக்கும் நான் பண்ண பிரசங்கத்தை கேட்டு நீ என்ன பண்ணியிருக்கிற, இனிமேல் தான் நீ என்ன பண்ண போற? அப்போ இப்படிலாம் இருக்கு. சரி, நம்ம செய்திக்கு வருவோம். இல்லையா சொல்லுங்க. எடுத்து வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 18, 19, 20 அந்த 3 வசனங்களை வாசிப்போம். சரி, நான் வாசிக்கிறேன். நான் மைக்கில் வாசித்தா தான் இந்த இவங்களுக்கு லைவில் போகிறது தெரியும். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பெறிந்த சகல நாட்கள் நான் உங்களோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் இயேசுவானவர் வந்து தம்முடைய சீசர்களுக்கு சொன்ன, சீசரோட பேசுகிற கடைசி வார்த்தையாக கருதப்படுகிறது. இப்போ நம்ம இன்னைக்கு கடைசி வார்த்தையை குறித்து தான் இப்போ இந்த செய்தியில் தொடங்கி நம்ம தியானிக்க போகிறோம். கடைசியாக ஒருத்தங்க பேசின வார்த்தை, நம்ம வீடுகளில் வேண்டப்பட்ட ஒருத்தங்க, நம்முடைய தாயோ, நம்முடைய தகப்பனோ, நம்முடைய உடன் பிறந்தவங்களோ, அல்லது நம்முடைய மனைவியோ, அல்லது கணவனோ, யாராவது, அல்லது வேண்டப்பட்ட ரொம்ப நெருங்கிய நண்பர்களோ, அவங்க சாகும்போது கடைசியில் என்ன சொல்லிட்டு செத்தாங்களோ அதை நிறைவேற்றுகிறதுல ரொம்ப கண்ணும் கருத்தமாக குறியாக இருப்பாங்க சிலர். ஏன்னா அவங்க சொன்னது வந்து செஞ்சு நிறைவேற்றணும், அப்படின்னா தான் அவங்க ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லி உலகத்தில் உள்ளவங்களுக்கு அப்படி ஒரு ஐதீகம், ஒரு அதீத நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு எனக்கு நம்ம யார் செத்தாலும் என்ன சொன்னாலும் அதை நம்ம செய்ய போகிறது கிடையாது. அது ஒரு விசேஷம். சரிட்டு, நம்ம பூமியில் இருக்கிறவங்களுக்கு, கூட இருக்கிறவங்களுக்கு யார் பேச்சு இன்னும் கேட்க வேண்டாம், வைக்க வேண்டாம். ஆனால் வானத்தில் இருக்கிறவருடைய சத்தத்திற்கு, வானத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்த தேவனுடைய சத்தம், அந்த கடைசி சத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அது சொல்லும் பொழுது எப்படி சொன்னார்? மார்க் 14 கடைசியில் வாசிக்க நிலையில் பாருங்க, ஒவ்வொரு வசனமும் வாசித்து பேச நேரம் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றது எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுக்கு மட்டும் பேசல. சீசர்லாம் நான் உங்களுக்கு மட்டும் சொல்றேன், நீங்க மட்டும் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தான், இந்த 12 பேருக்கு மட்டும் தான் இந்த செய்தி என்று கிடையாது. இந்த செய்தியை இந்த பூமியின் கடையாந்தரம் மட்டும், தீவுகள், தேசங்கள், பட்டணங்கள், கிராமங்கள், கடைக்கோடி மக்கள் எல்லாருக்கும், என்னை விசுவாசிக்கிற அனைவருக்கும், என்னை பின்பற்றுகிற அனைவருக்கும் இந்த செய்தியை சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். எல்லாருமே கேளுங்க. என்ன கேளுங்க? நீங்கள் புறப்பட்டு போய், அல்லேலூயா சொல்லுங்க அப்போ, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இன்னைக்கு நம்ம இந்த ஊழியத்துடைய இந்த மாநாட்டுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊழியர்கள். அப்போ ஒரு கேள்வி இருக்கு, இங்கே வந்து கிராம ஊழியர் செய்கிறவங்க மட்டும் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராம ஊழியர் மட்டும் செய்கிறவங்க கிடையாது, எல்லாருமே இருக்கிறாங்க. பட்டணத்தில் ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, பகுதி நேரமாக ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, டியூஷன் டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, தங்களால் இயன்றது ஏதாவது ஒரு பகுதியில் செய்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் கலந்து மிக்சடாக என்ன செஞ்சுருக்காங்கன்னு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். கிராமங்களில் மட்டும் ஊழியம் செய்கிறவங்க, ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, அப்போ ஒருவேளை என்ன நினைக்கலாம், அப்போ கிராமத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் அந்த செய்தியா, கிராம ஊழியம் செய்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த செய்தி? அப்படி கிடையாது. இயேசுவானவர் சொல்லும் பொழுது சகல ஜாதிகளையும், சகல தேசங்களுக்கும், சகல கிராமங்களுக்கும், சகல பட்டணங்களுக்கும், எல்லா இடங்களுக்கும் போங்க அப்படிங்கிறத இயேசு என்ன செய்தார், பேசினார் அப்படிங்கிற செய்தி நம்ம கவனிக்கிறோம். அப்போ நம்ம இந்த இடத்துல இந்த செய்தி நம்ம கவனிக்கிற பொழுது ஏதோ ஒரு ஓரத்தில் கிராமம் மட்டும் பேசுகிறோம்னு சொல்லி நினச்சிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒதுங்கிடக்கூடாது. ஆனால் காரியத்தின் கடைத்தொகை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கிராமங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்கிறபடினால தான் இந்த செய்தியை சொல்கிறோம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கவனிப்பட வேண்டிய செய்தி என்னன்னா, எனக்கு நல்லா தெரியும். நான் தெற்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பொழுது டெய்லி கரண்ட் கட்டு போகும். கரண்ட் கட்டுனா பயங்கரமாக படவாய்ப்பாளர்கள் அவ்வளோ அமர்த்துவாங்க. நைட்டெல்லாம் கரண்ட் போயிடும், விடிய இருக்காது. இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அப்போ வந்து குறிப்பிட்ட ஒரு கவர்மெண்ட் இருந்தது, அதுக்கு பேர் சொல்ல விரும்பல. குறிப்பிட்ட ஒரு முதலமைச்சர் இருந்தார், அவரையும் அவருடைய பேரை இப்போ சொல்ல விரும்பலை. அப்போ அவங்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் கட்டுக்கிறது அவ்வளவு போகும். அதனாலேயே அடுத்து அவங்க ஆட்சிக்கு வரல, அது ஒரு வேறு விஷயம். அப்போ அந்த பவர் கட் அதிகமாக போகும்பொழுது என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சென்னையில் மட்டும் என்ன செய்யணும், கரண்ட் ஃபுல்லாக இருக்கும். சென்னையில் வந்து ஒரு 2 மணி நேரம் கரண்ட் கட் பண்ணுறதுக்கு சென்னைக்காரங்களுக்குலாம் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. இல்லையா சொல்லுங்க, இங்கே யாரும் சென்னைக்காரங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க அப்போ. ஆமேன்னு சொல்கிறாங்க பாருங்க. ஆமாம், ஏன்னா சென்னைக்காரங்க மட்டும். அப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டது என்னன்னா, நிறைய புக்கில் வாசகர்கள் நிறையருடைய குரல் எப்படின்னா, ஏன் சென்னையில் இருக்கிறவங்க தான் மனுஷங்களா, மற்றவங்கள மனுஷனா தெரியலையா? ஏன் அவங்களுக்கு மட்டும் தான் 2 மணி நேரம் கரண்ட் கட்டு, மீதி பயல்களுக்குலாம் 20 நேரம் கரண்ட் கட்டு அப்படி போட்டு எல்லாரும் வரத்து எடுத்தாங்க. அதனால ஆட்சியே காலியாக போச்சு. அப்போ என்ன கவனிக்கிறாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்டை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, உலகமே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது பார்த்தீங்கன்னா, சிட்டிஸ், பெரிய பெரிய பெருநகரங்கள், அதுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கிராமத்தில் உள்ளவங்க யாரும் கண்டுக்கிறது கிடையாது. இல்லையா? ஆமாம். இப்போ நாங்கள் சமீபத்தில் இந்த 25,000 கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் திட்டம் அப்படி சொல்லி கிராமமாக போய் என்ன செஞ்சோம், தமிழ்நாடு போகிற ஒர்க் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் போனோம். சென்னையில் போனது ஒரு பெரிய விஷயம் என்ன கண்டது பார்த்தீங்கன்னா, ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு நீளமாக ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு தெரு இருக்குன்னா அதில் ஒரு 4 சர்ச் இருக்கும், ஒரு 5 சர்ச் இருக்கும். ஒரு ஏரியான்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா 10 சர்ச்சு, ஒரு வார்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 100-200 சர்ச்சு. அப்போ ஒட்டுமொத்த சென்னையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே 6000-லேருந்து 7000 சர்ச் இருக்குது. இல்லையா சொல்லுங்க. ஆமாம். அப்போ ஒரு சிட்டியில் நிறைய சர்ச் இருக்குது, ஆனால் இங்கே கிராமங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதையும் யாரும் கண்டுக்கிறது கிடையாது. கிராமங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன அப்படிங்கிறது பார்க்குறோம். நான் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு 3 நாள் லென்த் மீட்டிங் பேசும்போது அந்த மாவட்டத்தை குறித்து பேசும்போது சொன்னேன், நீங்கள் ரொம்ப வட இந்தியா ஊழியர்களை குறித்து ரொம்ப நீங்கள் ஃபோக்கஸில் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு மிஷினரி ஊழியர்களை கொண்டு வரவழைத்து வட இந்தியா ஊழியம் பேசுகிறீங்க. நம்முடைய தமிழ்நாட்டிலே எத்தனை வட இந்திய பகுதிகள் இருக்கிறது? ஏன் இந்த மாவட்டத்தில் இன்னைக்கு பேசுகிற இந்த சர்ச்சை இருக்கிற இந்த மாவட்டத்தில் கிறிஸ்தவ சதவிகிதம் என்பது 3% கிறிஸ்தவம். தமிழ்நாட்டிலே கிறிஸ்தவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிற மாவட்டங்கள் இது ஒரு மாவட்டம். நாம இந்த இடத்த விட்டு இப்போ பேசுகிற இந்த சர்ச்சை விட்டு வெளியே 10 கிலோமீட்டர் வெளியே போயிட்டீங்கன்னா சர்ச்சை பார்க்க முடியாது, கிறிஸ்தவனை பார்க்க முடியாது. ஏசுனா யாரு, அவருக்கு ஓட்டு போடணுமான்னு கேட்குறவன் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை, பக்கத்தில் நம்ம மாவட்டத்தில் உள்ள கிராமத்தை, நம்ம ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்துக்கு நம்ம போக மாட்டேங்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப அதிகமாக ரொம்ப பேசுகிறோம். அதுக்காக வட இந்திய ஊழியம் இல்லை, அது முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம பகுதியில் குறைவுகள் எவ்வளோ இருக்குது. பட்டணங்களில் மட்டும் சர்ச் இருக்குது, ஆனால் கிராமங்களில் சர்ச் இல்லையே. இந்த ஒரு தேவைகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது. அப்படி சொல்லி என்ன செய்யறதுன்னா இதெல்லாம் பேசுகிறது உண்டு. ஆனால் அப்படினால கிராமங்களை யாரும் என்ன செய்யறது கிடையாது, ரொம்ப கண்டுக்கிறது கிடையாது. அநேக நேரங்களில் நான் என்னுடைய சாட்சி சொல்லும் பொழுது நான் எப்படி ஊழியத்துக்கு வந்து இங்கே இருக்குது நிறைய பகுதிகள் உண்டு. நான் இருந்த திருச்சபையில், அதாவது திருச்சபைன்னு சொல்கிறத விட நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சபைக்கு போய்கிட்டு இருந்தேன். அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த கிராம ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள் இதெல்லாம் ரொம்ப பிரதானமாக போதிக்கப்படுறது கிடையாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவன் ஆத்மாவுக்கு அவன் உத்தரவாதி இல்லையா? நீங்கள் நல்லா இருக்கணும், நீ பரிசுத்தமாக இருக்கணும், நீ வந்து அடுத்த ஆத்மாவை பற்றிலாம் ரொம்ப கேர் எடுக்க வேண்டியதில்லை. நான் மற்றவர்களுடைய திராட்சை தோட்டத்தை பார்த்தேன், என்னுடைய தோட்டத்தையோ நான் பாதுகாக்கவில்லைன்னு சொல்ல வசனத்தை அடிக்கடி பேசுவாங்க. அதை குறித்து அதிகம் உபதேசம் இருக்கும். நல்ல சபை தான், நல்ல உபதேசங்கள் தான். ஆனால் இந்த ஒரு பகுதியில் குறைவாக இருக்கும். அதனால சுவிசேஷ ஊழிய வாஞ்சைகளை குறித்த வாஞ்சி எனக்கு குறைவாக இருக்கும். யாரை பார்த்தா இயேசுவை பற்றி சொல்லணும், சுவிசேஷ அறிவிக்கணும், இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மலுமட்ட மாதிரி தான் இருப்பேன். யாருக்குமே இயேசுவை பற்றி சொல்ல மாட்டேன். இங்கே அந்த மாதிரி இருக்கிறவங்கள சத்தம் அல்லையிலேயே சொல்லுங்க. அதான் உண்மையை தான் சொன்னாங்க. எதுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க? ஆமாம், அதாவது ஊழியம் என்கிற பெயரில் இருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள் என்ற பெயரில் இருக்கிற விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், சுவிசேஷகர் என்ற பெயரில் இருக்கிற சுவிசேஷகர்கள், கிராம ஊழியர்கள் என்ற பெயரில் இருக்கிற கிராம ஊழியர்கள், மிஷனரிகள் என்று அழைக்கப்படுகிற பெயரில் மிஷனரிகள். உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவனாக ஒருவன் இருப்பான் என்றால், ஒரு தாகம் இருக்கும் என்றால், அவங்களால சும்மா இருக்க முடியாது. யாரையாவது ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனை பார்த்து அவங்க இயேசுவை பற்றி பேசி ஆவாங்க. அவங்க இருதயம் வந்து ஒரு தீப்பற்றி பிடிக்கும். இந்த ஆத்மாவுக்கு இயேசுவை சொல்லாவிட்டால் எப்படி இவங்க எங்கே போவாங்க அப்படிங்கிற ஒரு வேகம் இருக்கும், வைராக்கியம் இருக்கும். அவங்க யாரை பார்த்தாலும், எங்கே பார்த்தாலும், எந்த இடத்துல பார்த்தாலும் இயேசுவை பற்றி பேசுவதற்கு தயங்க மாட்டார்கள். அல்லேலூயா. அவங்க தான் கிறிஸ்தவங்களா இருக்க முடியும். வெறும் பிரசங்கம் பண்ணுறதுக்கும், பைபிள் ஸ்டடி நடத்துறதுக்கும், வெறும் எபிரேயத்தை கற்றுக்கொள்வதற்கும், அல்லது மியூசிக் கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, நம்ம அண்ணன் சொல்கிற மாதிரி ஆ போடு ஓ போடு இந்த மாதிரிலாம் இப்படி இருக்கிறத கற்றுக்கொள்வதில்லை. மாறாக ஒரு கிறிஸ்தவனுடைய உயிர் தடிப்பு, உயிர் நாடி எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இயேசுவை குறித்து பிறருக்கு அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்கிற உணர்வு இருக்க வேண்டும். நாம் அறிவிக்காவிட்டால் யார் அறிவிப்பது என்கிற அந்த பாரம் நமக்கு உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் இயேசுவை பற்றி சொல்லாவிட்டால் யார் இயேசுவை பற்றி பேசுவார்கள் என்கிற சிந்தனைகள் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது இன்னைக்கு நிறைய ஊழியர்களுக்கு நிறைய பேர் கிடையாது. நாங்கள் ஒரு ஊருக்கு போய் செய்தி கொடுக்க போயிருந்தேன், ஒரு 2 நாள் சாட்டர்டே சண்டே போயிருக்கிற பொழுது, நான் அந்த ஊருக்கு வந்திருக்கிறேங்கிறத, அந்த ஊர் பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊரில் இருக்கிற ஒரு சகோதரன் ஒருத்தர் உண்டு, ஒரு போதகர் ஒருத்தர். அவருக்கு அவர் நானும் நல்ல பழக்கமுடையவர்கள் தான். நான் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 20 வருஷமாக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
இன்னைக்கு அவருடைய பேர் சொல்லி ஜெபம் பண்றேன், உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்றேன். சரி, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அவரை பார்க்காம போனா ஒருவேளை நம்ம வந்துட்டு போனோங்கிற அவர் தெரிஞ்சிருச்சுன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவார் சொல்லி நேரில் அவரை போய் பார்த்துருவோம் அப்படி சொல்லி நான் சண்டே சர்வீஸில் மதியம் முடிஞ்ச உடனே மதியம் சாப்பாட்டுக்கு பிறகு அவரை போய் பார்க்க போனேன். பார்க்க போகும்போது அவரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது எங்களுக்கு டீ பிஸ்கட் முறுக்கு எல்லாம் வச்சாரு. இல்லையா சொல்லுங்க? ஆமாம், டீ பிஸ்கட் முறுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற பொழுது எடுத்து சாப்பிடுங்க தின்னுங்க அப்படின்னாரு. தின்னுட்டு இருக்கும்போது நான் மெதுவாக நம்ம எங்கே போனாலும் இந்த கேள்வி கேட்போம்ல, அந்த கேள்வி நீங்களும் கேளுங்களேன். நீங்கள் கிராம ஊழியத்துக்கு போவீங்களான்னு பக்கத்தில் உள்ள ஆளை பார்த்து கேளுங்க. என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, கேளு. நீங்களாம் கிராமத்துக்கு போவீங்களான்னு கேளுங்க. சரி, அங்கே போகாட்ட நீங்கள் எங்கே போவீங்கன்னு கேளுங்க. அப்போ அவர்கிட்ட ஒரு மெதுவாக ஒரு கேள்வி கேட்டேன். பாஸ்டர், நீங்கள் இருக்கிறது ஒரு வில்லேஜில் இருக்கிறீங்க, உங்களை சுற்றி நிறைய கிராமத்தை பார்த்தேன், இந்த கிராமத்துக்குலாம் நீங்கள் போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சற்றும் சலனம் என்று ஒரு பதில் சொன்னார். இல்லை, எங்களுக்கு கிராமத்துக்கு போகிற பழக்கம் கிடையாது. நான் உடனே வாயில் வச்சிருந்த முறுக்கு துப்பவா இல்லைன்னா முழுகவான்னு எனக்கு தெரியல. பிறகு வேறு வழி இல்லாமல் தின்னுட்டு சரிங்க பாஸ்டர் தோத்திரம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய கொள்கைகள், நிறைய பேருடைய அதீத முடிவுகள் எப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இனிமேல் கிராம ஊழியம் தேவையில்லை, இனிமேல் சுவிசேஷ ஊழியம் தேவையில்லை, இனிமேல் போய் அலைஞ்சு தெரிஞ்செல்லாம் ஊழியம் பார்க்கணுங்கிற கட்டாயம் இல்லை, நாம இருக்கிற இடத்துல அவங்களுக்காக ஜெபம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஜெபம் பண்ணினா மட்டும் ஒரு தேசம் ரட்சிக்கப்படாது, ஜெபம் பண்ணினா மட்டும் ஒரு கிராமங்கள் ஆண்டவர்களை வந்து விடாது. அனுப்பப்படாவிட்டால் இப்படி பிரசங்கிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் இப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் இப்படி விசுவாசிப்பார்கள், விசுவாசியாவிட்டால் கர்த்தருடைய நாமத்தை எப்படி தொழுது கொள்வார்கள். ஆகையால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்ப ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அடிப்படையாக ஒரு மனிதன் அங்கே அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். அனுப்பப்பட்டவன் இயேசுவை குறித்து பேசி இருக்க வேண்டும், பேசுனதை கேட்டவன் விசுவாசித்திருக்க வேண்டும். விசுவாசிக்கும் பொழுது அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும், நீதி உண்டாகும், இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இன்றைக்கு எத்தனை கிராமங்கள், எத்தனை ஆத்துமாக்கள் சந்திக்கப்படாமலே இன்னும் கைவிடப்பட்டதாக, புறக்கணிக்கப்பட்டதாக இருக்கிறது. எங்கள் ஊருக்கு வராத இந்த பாவிகள், கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இருக்கிற இந்த பொல்லாதவர்களை குறித்து பரலோகத்திலே நம்மை குறித்து அவர்கள் குற்றம் சாட்டுவார்கள் என்று இந்த வேதம் சாட்சி சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு போறது கிடையாது. அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணுறோம்னா, நம்ம இருக்கிற ரூமுக்குள்ளே இருந்து ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுவோம். ஒரு 6 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம், தொடர் ஜெபம், செயின் ப்ரேயர், எழுப்புதல் ஜெபம், உபவாச ஜெபம். நம்ம எல்லாரும் கையை கோர்த்து ஜெபம் பண்ணுவோம், கையை தூக்கி ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்ணுங்க. ஆனால் இயேசு என்ன செஞ்சார்? வானத்திலே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாரா? வானத்தில் இருந்த தேவகுமாரன் இந்த பூமியிலே மனுஷர்களை ரட்சிக்கும்படிக்கு தாம் மனுஷகுமாரனாய் இறங்கி வந்தார். இறங்கி வந்து முதல் ஊழியக்காரராக, முதல் அப்போஸ்தலனாக, முதல் போதகராக, முதல் மிஷனரியாக நமது மத்தியிலே ஊழியம் செய்தார். அல்லேலூயா. நம்ம ஏன் கிராம ஊழியம் செய்யணும்னா, நமக்கு ஒரு மாதிரி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. அல்லேலூயா. இயேசுவே கிராமங்களை சந்திக்கும் பொழுது நீங்களும் நான் ஏன் சந்திக்க கூடாது? அதை விட நாம் பெரியவர்களா? இன்னைக்கு நாம நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா பிரேயர் மட்டும் பண்ணா போதும் நினைக்கிறோம். ஆனால் அப்படிலாம் சாத்தியப்படாது. நம்ம நேரில் போய் சந்திக்கணும். சந்திக்காம இருந்தால் எப்படி ஆகும்? காரியம் ஆகும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த விதமான மனநிலைகளில் நிறைய பேருக்கு அது ரொம்ப குறைந்து போயிருக்கிறது. ஒரு பிரபலமான இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பிரபல சுவிசேஷகர் ஒருத்தர் இருந்தார். அவர் எழுதின புஸ்தகத்தை நான் நேரம் வாசித்திருக்கிறேன். அதாவது கதை விடலை. அவர் புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, இனிமேல்லாம் கிராம ஊழியம், கைப்பிரதி ஊழியம், தேரு திருவாளைகிறது, தெருப்பிரசங்க இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் வெட்ட வெளிச்சமாக எழுதியிருக்கிறார். இத்தனைக்கு இயேசு கிறிஸ்து குறித்து நல்லா பேசுகிறவர், நல்லா பிரசங்கிக்கிறவர், அவருடைய அச்சாடையங்கள் என்ன, அவருடைய ஆவியின் கனிகள் என்ன, திவ்ய சுபாவம் என்ன, தெய்வீக சுபாவம் என்ன, இப்படிலாம் நிறைய வார்த்தை ஜாலங்களை நல்லா பேசக்கூடிய, எழுதக்கூடிய ஒரு போதகர், ஒரு சுவிசேஷகன், ஒரு பிரசங்கியார் சொல்லுகிற வார்த்தை என்னதென்றால், இனிமேலும் கிராம ஊழியம் தேவையில்லை, கைப்பிரதி ஊழியம் தேவையில்லை, கிராமங்களுக்கு போக வேண்டியதில்லை, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என்று சொல்றாருன்னா அந்த மனுஷன் எந்த அளவுக்கு ஒரு பின்மாற்றத்துக்குள்ள இருப்பார் என்று நாம் கவனிக்க வேண்டும். அப்ப இயேசு குறித்து சொல்ல வேண்டாம், பிரசங்கம் பண்ண வேண்டாம், ஊழியம் செய்ய வேண்டாம், கிராமங்களுக்கு போக வேண்டாம். அப்ப யாரை குறித்து பேசுவது, எங்க போவது, என்ன செய்வது? அப்ப 4 சுவருக்குள்ளே கிறிஸ்தவம் உள்ளே உட்காந்துட்டு கோழி முட்டை போட்டு அடகாக்குற மாதிரி உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? அப்ப வெளியே போக வேண்டாமா? உள்ளே இருந்தா எப்படி? வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு யார் உத்தரவாதி? அல்லேலூயா. இன்னும் இருதயங்களை பாரம் இல்லையே, பாரம் இல்லையே, வேகம் இல்லையே, ஜனங்களுக்கு, ஊழியங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வைராக்கியம் இல்லையே, 4 சுவருக்குள்ளே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களே. இந்த இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கீழ்த்தரமான சுபாவத்தில் இருக்கிறனால்தான் கிறிஸ்தவம் என்பது இன்னைக்கு வேதனைக்குரியதாக, பின்தங்கினதாக, நிறைய பேரால் பரிகசிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவு மோசமா இருக்கிறது. நாங்கள் இதே திருச்சியில் இருக்கிற பொழுது பக்கத்தில் ஒரு மாவட்டத்துக்கு ஊழியத்து போயிருந்தேன். அப்போ போயிருக்கிற பொழுது அங்கே ஒரு பகல் ஃபுல்லாக ஊழியம் முடிச்சுட்டு அப்போ ஈவினிங் திரும்பி நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு வந்தோம். அப்போ வரும்பொழுது எங்களுக்கு அறிமுகமான ஒரு சகோதரன் ஒருத்தர் இருந்தார் அங்கே. அவர் சொன்னார், இங்கே இப்படி நீங்கள் இந்த கிராமங்களுக்கெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு பண்ணுறீங்க, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் யாரும் வர்றது கிடையாது. ஏன்னா நிறைய கிராமங்களில் இயேசுனாலே அடிப்படையே தெரியாத ஆட்கள்லாம் இங்கே இருக்கிறான் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அதே போல் தான் அந்த ஏரியாக்கள் இருந்தது.
இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யறதுனால வாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்யறோம்னா ஒரு சில ஆட்களை அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க உங்களுடைய கிராம ஊழியங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாங்க. அதை வச்சு நீங்கள் இந்த வண்டியில் வந்துருக்கிறீங்க, டீசல் போடுவீங்க, சாப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கூட்டு போனார். அப்போ ஒரு வீட்டுக்கு கூட்டு போகும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா வர வச்சு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொழுது அப்போ அந்த வீட்டில் அவர் அந்த குடும்ப தலைவர் அந்த நபர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்குன்னு சொன்னார், நீங்கள் வந்து கிராம ஊழியம் செய்கிறது வேஸ்ட் அப்படின்னாரு. அதாவது நம்ம கையில் டீ கப்பை கையில் வச்சு குடிச்சிட்டு இருக்கிற பொழுது, நாங்கள் ஏற்கனவே இங்கே வந்து இந்த மாவட்டத்தில் நிறைய கிராமங்களுக்கு நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டோம், நிறைய கிராமங்களுக்கு போயிட்டோம். நாங்கள் போய் எவ்வளவோ பண்ணி எவ்வளோ நற்கரிகளும் செய்து பார்த்துட்டோம். ஆனால் யார் ஜனங்களும் அப்படி ஒன்றும் பெருசாக ரசிக்கப்படலை. இப்போ நீங்கள் வந்து செய்கிறதுனால யார் ரசிக்கப்பட போகிறாங்களா அப்படிங்கிற ரீதியில் அவர் என்ன செஞ்சாருன்னா முகத்துக்கு முன்னாடி நேருக்கு நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். இதை கேட்கும்போது எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறீங்க, ஒரு கிராம ஊழியத்துக்கு போயிருக்கிறீங்க. இந்த கிராம ஊழியர் மாநாட்டை கேட்டு இந்த செய்தியெல்லாம் கேட்டு இன்னைக்கு முழுது இந்த மாநாட்டில் கேட்ட எல்லா விஷயங்கள் சம்பவங்களும் அறிந்து நாளைக்கே கிராம ஊழியத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கே போயிருவீங்களா? போவேங்கிறவங்களா சத்தம் அழியிலேயே சொல்லுங்க. போக மாட்டேங்கிறவங்களா அழியிலேயே சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் கவனமாயிட்டாங்க. அப்போ நாளைக்கு ஒரு கிராம ஊழியத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் போன இடத்துல எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் திரும்ப வந்துட்டீங்க, ஒரு கிறிஸ்தவ சந்திக்கிறீங்க, உங்கள்கிட்ட டீ கொடுக்குறாங்க, நீங்கள் குடிச்சிட்டு இருக்கிறீங்க. குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, நீங்கள் செய்கிறது ஊழியம்னா தேவையில்லை, இது வேஸ்ட்டு, இதனால் ஒரு பலன் கிடையாது அப்படி சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன சொல்லுவீங்க? என்னமோ சொல்லுவீங்க. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா மெதுவாக குடிச்சிட்டே சொன்னேன், நீங்கள் ஊழியம் பார்த்து ஒன்றும் முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் கர்த்தர் எங்களை அனுப்பியிருக்கிறார் இந்த இடத்துக்கு. அல்லேலூயா. உங்களால் நிறைவேற்றப்பட முடியாத குறைவுகளும் சாதிக்க முடியாத இடங்களையும் நிறைவேற்றுவதற்கு சாதிப்பதற்கு கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க கண்ணால பாருங்க, இந்த மாவட்டத்தில் எத்தனை கிராமத்தில் ஊழியர் செய்றோம், எத்தனை இடங்களை ரட்சிக்கப்பட போறாங்க, எத்தனை இடங்களில் சர்ச் வர போகுதுன்னு பாருங்க, எவ்வளவு ஊழியர்கள் எழும்ப போறாங்கன்னு பாருங்க. கர்த்தர் அதை செய்வார் சொன்னேன் பாருங்க. அப்பதான் அவர் அமைதியானார். அல்லேலூயா. நம்மளை பார்த்து நிறைய பேருக்கு ஏளனமாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா பையை தூக்கிட்டு கையில் பைபிளை தூக்கிட்டு கைப்பிரதியை தூக்கிட்டு போனால் நம்மளை பார்த்து அற்ப பையில மாதிரி தான் பார்க்குறான். ஏன்னா கோட்டு சூட்டு போட்டு வேற மாதிரி இருந்துக்கிட்டு நல்லா பிரசங்கம் பண்ணால் நல்ல ஒரு மாதிரியாக நீட்டாக இருந்தால் அது வேற மாதிரி பார்க்குறாங்க. கிராம ஊழியம்னாலே பார்த்தா நம்மளை பார்த்து பக்கி பரதேசி மாதிரி தான் நிறைய பேர் தெரிகிறோம். ஆனால் பாஸ்டர் நல்லா சொன்னார், பக்கி பரதேசி மாதிரி தெரியாமல் தாடி கடியெல்லாம் சேவ் பண்ணி கொஞ்சம் முடியெல்லாம் வெட்டி மூஞ்சி மாதிரி நல்லா வச்சு பல்லுகளெல்லாம் தேய்ச்சி சட்டை அயன் பண்ணி டிசைன் நல்லா டீசெண்டாக போங்கன்னு சொன்னார். இல்லையா சொல்லுங்க அப்போ? இல்லையா? ஆமாம். ஆனால் கிட்டத்தட்ட நம்ம ஊழியங்களை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கிடையாது. தாடி வச்சிருக்கான், பீடி குடிக்கிற மாதிரி இருக்கிறான், பார்த்தா கஞ்சா அடிக்கிற மாதிரி இருக்கான், பக்கி பரதேசி மாதிரி தான் இருக்கிறான். நம்மளை பார்த்தா ஊழியக்காரங்க மாதிரியே தெரிய மாட்டேங்குது. அதனால நிறைய பேர் நம்மளை எப்படி பார்க்குறான்னா, இவெல்லாம் ஊழியம் செஞ்சு வாழா ஊழியம் செஞ்சு நீ போய் தான் இந்த கிராமத்தில் சாதிக்க போறியா நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்க முன்னாடி கர்த்தரை நம்மை கொண்டு சாதிக்க வைப்பார். அல்லேலூயா. நாம சாதிப்போம், சாதிக்க பிறந்தவர்கள். ஆமென். அல்லேலூயா. செய்வோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான். கர்த்தரை இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை எளிவானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி அற்பமானவைகளையும் பலவீனமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம பலவீனமானவர்கள் எளிமையானவர்கள் தெரிஞ்சதுனால தான் கர்த்தர் உங்களை தெரிந்து பயன்படுத்துகிறார். நாம விசேஷமானவன் சொல்லி மனசுல இருந்திருந்தது என்றால் இந்த கூட்டத்துக்கு யார் இந்த நிழலுக்குள்ள கூட வந்திருக்க முடியாது. அல்லேலூயா. நமக்கு நம்மளை குறித்தே மார்க் பட தெரியும். நம்ம வந்து ஒன்றும் ஆகாத ஆளு, வீணான போனாலும் விளங்காத ஆளு, நம்மகிட்ட ஒரு படிப்பு கிடையாது, ஒரு இது கிடையாது. என்னை பார்த்தீங்கன்னா முதல் நான் பேசுறத பார்த்து நான் படிச்ச மாதிரி பேசுறேன்னா சொல்ற புரியுதா உங்களுக்கு? நம்ம அப்படி ஆனா பாருங்க அந்த மாதிரி ஆட்கள் எடுத்து பயன்படுத்துறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் நிறைய சாட்சியம் நிறைய செய்தி சொல்ல முடியும், நேரம் இல்லை. ஒரு 2-3 வசனத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன், சுருக்க முடிச்சிடறேன். நாங்கள் அடிக்கடி நம்முடைய ஊழியத்துடைய ஒரு தீம், ஒரு கீவேர்டு என்னன்னா ஒரு ஆதாரமான வசனம். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை அப்படிங்கிற வசனத்தை அடிக்கடி தியானிக்கிறது உண்டு. நான் முன்னாடி என் சாட்சி லேசா சொன்னேன், எங்களுக்கும் கிராம ஊழியத்துக்கு எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. ஏன்னா எனக்கு தெரியாது, நான் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பில் வளர்ந்து வந்தவன். ஆனால் ஒரு 4.5 வருஷம் கழிச்சு தான் ஒரு சகோதரன் மூலம் சுவிசேஷ ஊழியத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்புறமேட்டு நம்முடைய இந்த கிராம மிஷினரி இயக்கத்தில் 2001 சேர்ந்தேன். இப்போ ஒரு 25 வருஷமாக இருக்கிறேன். இப்போ இந்த ஊழியங்களையும் சேர்ந்து கிட்டத்தட்ட பல வருஷத்தில் பல மாவட்டங்கள், பல தாலுகாக்கள், பல கிராமங்களுக்கு போவதற்கான உதவி செஞ்சிருக்கிறார். அதில் நிறைய சாட்சிகள், எத்தனையோ சாட்சிகள் சொல்லலாம். கிராம ஊழியங்கள் ஏன் முக்கியம், ஏன் தேவை அப்படிங்கிறத குறித்து சொல்கிறதுக்கு எவ்வளோ உண்டு, வார்த்தைகள் வசனங்களோடு வச்சு பேசுவதற்கு. ஆனால் இப்போ நமக்கு நேரம் இல்லாதபடினால சுருக்கமாக உங்கள் கூட ஒரு சில விஷயத்தை சொல்ல வருகிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில் ஒரு கிராம ஊழியத்துக்கு காலையிலிருந்து வேன் ஊழியம், வேனில் டீமாக குரூப்பாக மொத்தமாக போய் இறங்கி வீடு வீடாக போய் கைப்பிரதி கொடுத்து எல்லாரும் கேஸு பற்றி சொல்லி சிறுவர் ஊழியம் எடுத்து ஒரு சனி ஞாயிறு ஒரு லீவு நாளில் அப்போ அப்படி தொடர்ச்சியாக போய் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் போய் இறங்கி ஊழியம் பார்த்தோம். அந்த கிராமத்தில் ஊழியம் பார்க்கும் பொழுது வீடு வீடாக கைப்பிரதி கொடுத்தா தெருப்பிரசங்கம் பண்ணோம்.
ஒரு பக்கம் வந்து சிறுவர் ஒளி நடந்தது. சிறுவர் ஒளியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60 பிள்ளைகள் வந்திருப்பாங்க, 60 சிறுவர்கள். அப்போ எங்கள்கிட்ட இருக்கிற அந்த சில்ட்ரன்ஸ் அந்த மினிஸ்ட்ரி பண்ணுற அந்த டீம் என்ன செய்கிறாங்கன்னா, நல்லா அவங்களுக்கு நல்லா பாட்டு கதை வசனமெல்லாம் சொல்லி கொடுத்து நல்லா உற்சாகம் நடத்தினாங்க. இவங்க நடத்திக்கிட்டு இருக்கிற பொழுதே ஊழியை முடிச்சு கைப்பிரதி கொடுத்து முடிச்சுட்டு இந்த டீமோட சேர்ந்துக்கிட்டாங்க. இதன் மத்தியில் இந்த வீடுகள் ஆங்காங்க இருந்து கைப்பிரதி வாங்கினாங்க பார்த்தீங்களா, அங்கங்கே இருந்தவங்க அவங்க எல்லாரும் எங்கே வந்துட்டாங்கன்னா, இந்த சிறுவர் ஒளி நடக்கிற இடத்துக்கு அவங்களுக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 60 பேர் இருந்த இடத்துல ஒரு 100-150 பேர் வந்துட்டாங்க. ஒரு ஊரே கூடிருச்சு. அப்போ அவங்க மத்தியில் எல்லாம் சொல்லி கடைசியில் முடிக்கும் போது நல்லா அவங்களுக்காக ஜெபிக்கிறோன்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஊரை விட்டு வெளியே கிளம்பும் போது வேனில் எல்லாரும் ஏறியாச்சு. ஒரு கண்ணில் இன்னைக்கும் மறக்க முடியாத காட்சி என்னன்னா, அந்த 100-150 மக்களும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே அந்த வேன் வெளியே அந்த கிராமத்தை விட்டு வெளியே போகிற வரைக்கும் கூட வந்தாங்க. எல்லாரும் வரும்பொழுது என்ன ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, அதில் நிறைய பிள்ளைகள் நிறைய சிறுவர்கள் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் திரும்ப எப்போ எங்கள் ஊருக்கு வருவீங்க? எல்லாரும் கேட்டவர்கள், நீங்கள் திரும்ப எப்போ எங்கள் ஊருக்கு வருவீங்க? நாங்கள் திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வருவோம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஆனால் அதுக்கடுத்து நான் வேற ஊர் மாறி போயாச்சு. அதுக்கடுத்து அந்த ஊரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த சத்தங்கள், அவங்களுடைய கேள்விகள், அவங்களுடைய பார்வைகள் இன்னும் இருதயத்தை விட்டு என்னுடைய சிந்தனையில் நினைவிட்டு மாறவில்லை. இதை போல ஜனங்கள் கிராமங்கள் எத்தனை பேர் தேடி பரிதவித்து கொண்டிருக்கிறாங்க. திரும்ப எப்போ வருவீங்க? எங்க ஊருக்கு வருவீங்களா? எங்க கிட்ட இயேசுவை பத்தி பேசுவீங்களா? எங்களுக்கு ஜெபம் பண்ணுவீங்களா? எங்க வீட்டுக்குள்ள வருவீங்களா? எங்க வீட்டுல உட்கார்ந்து இயேசுவை பத்தி பேசுவீங்களான்னு எதிர்பார்க்கிற ஜனங்கள், ஆத்துமாக்கள் திரளா எவ்வளவு வீடுகள், கிராமங்கள், எத்தனை இடங்கள் இருக்கிறது. ஆனால் போய் ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் இல்லையே. இயேசுவானவர் அதைத்தானே பார்த்து வேதனைப்படுகிறார். யோவான் சுவிசேஷம் 4:35-36 சொல்லும் பொழுது, வயல் நலங்கள் விளைந்து அறுப்புக்கு ஆயத்தமா இருக்கிறது, ஆனால் அறுக்கிறவர்கள் இல்லை. நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், இப்பொழுதே ஏறெடுத்து பாருங்கள், வயல் நலங்கள் விளைந்து அறுப்புக்கு ஆயத்தமா இருக்கிறது. எத்தனை இடங்கள்ல ஜனங்கள் அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். சபைகளுக்கு வருவதற்கு எத்தனை ஆத்துமாக்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு மோசமான வேதனையான செய்தி என்னவென்றால், இன்றைக்கு கிறிஸ்தவமும் மொத்த கிறிஸ்தவ ஊழியர்களும் விசுவாசிகளுமாக சேர்ந்து கிராமங்கள் புறக்கணிக்கப்பட்டபடினாலே நிறைய பேர் அதை அறியாமலே, இயேசுவை பத்தி தெரியாமலே அவர்கள் மண்ணோடு மண்ணாய் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு வேதனையான செய்தி. அப்ப இன்னைக்கு வரைக்கும் மனசுல உறுத்துற இத மாதிரி சாட்சிகள் நிறைய உண்டு. நாங்கள் ஒரு புஸ்தகம் நித்தியத்தின் ஒளியிலே வாழுங்கள் சொல்லி KP யோகன்னான் அவர்கள் எழுதிய அருமையான ஒரு புஸ்தகம். நான் ஊழியத்துக்கு வந்த முதல் ஆரம்ப நாட்கள் வாசித்தது. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்நாட்டில் நடந்த ஒரு பெரிய ஒரு கொள்ளை நோய் பரவல்னால நிறைய குடும்பங்களை செத்தாங்க. நிறைய பேர் மாறி மாறி செத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு குடும்பத்தில் தகப்பன் செத்தார், அடுத்து பிள்ளைகள் சாக ஆரம்பிச்சது. தாயும் ஒரு மகளும் மட்டும்தான் கடைசியாக மிச்சமானாங்க. அந்த தாய் அந்த நோய் பிடித்தது. அந்த அந்த தாயோட மடியில் படுத்துக்கிட்டு இருந்தா, அவளும் மோசமாக இருந்தா. இந்த கட்டத்தில் அவங்க தாய் வந்து அந்த மகளை பார்த்து ஆறுதல் படுத்தி சொல்லியிருந்தாங்களாம், நான் போயிட்டேன்னா உன்னை ஏசப்பா கூட்டுக்குருவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி. உடனே இந்த தாயிட்ட இந்த அம்மா இந்த பிள்ளை கேட்டிருக்கு, நீ போயிட்டேன்னா எங்கே போக போற அப்படின்னு கேட்டது. ஒருவேளை இந்த வியாதியில் நான் செத்து போயிட்டேன்னா என்ன செய்வேன், நீ என்னை தேடாத, உன்னை வந்து ஏசப்பா வந்து உன்னை கூட்டு போவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஒரு 2 நாள் கழிச்சு அந்த தாய் இறந்து போச்சு, கொண்டே அடக்கம் பண்ணாங்க. இந்த பொண்ணு அந்த சின்ன பிள்ளையும், அதாவது ஒரு 5-6 வயசு பிள்ளை, குட்டி பிள்ளை, அவள் கூடவே அந்த கல்லறைக்கு அடக்கம் பண்ணுற இடத்துக்கு போயிருக்கிறா. எல்லாரும் போன பிறகு எல்லாரும் திரும்ப வந்தபோது வந்தால் திரும்பவும் போய் யாருக்கு தெரியாமல் திரும்ப அம்மா கல்லறையில் போய் படுத்துக்கிட்டா. இப்போ படுத்துக்கிட்டான்னா 2 நாள் அங்கேயே அந்த பிள்ளை படுத்தே கிடக்குது. வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, கிளைமேட் மோசமாக இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் 2 நாள் கழிச்சு அந்த பக்கம் வந்த ஒரு வயசான ஒரு நபர் பார்த்து, இப்படி ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை இப்படி கல்லறையில் படுத்து கிடக்கிறாளேன்னு சொல்லி பக்கத்தில் போய், என்னம்மா நீ யார், ஏன் இங்கே படுத்து கிடக்குற அப்படின்னு சொல்லி விசாரிக்கிற பொழுது அவள் எந்திரிச்ச உடனே முடிச்சு பார்த்து அவரை பார்த்து கேட்டாலாம், முத கேள்வி, நீங்கள் தான் அந்த இயேசுவா அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். ஆமாம், அவளுக்கு மனசில் வந்து அவங்க அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் ஞாபகம் இருக்குது, நீங்கள் தான் இயேசுவான. உடனே இவருக்கு உடனே புரியல, ஆனாலும் சரின்னு சற்று கொஞ்சம் அவர் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு சொன்னார், ஆமாம் நான் தான் அந்த இயேசு அப்படி சொன்ன உடனே அடுத்த கேள்வி கேட்டால, ஏன் தாமதமாக வந்தீர்கள்? அடுத்த கேள்வி, ஏன் தாமதமாக வந்தீர்கள், ஏன் சீக்கிரமா வரக்கூடாது, நான் 2 நாளாச்சு இங்கே கிடக்கிறேனே. அதை வைத்து அந்த KP யோகனான்கிற அந்த ஊழியக்காரர் எழுதியிருக்கிறார், இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனங்களுடைய இருதய குமுறல் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்காமல் மௌனியாக முடமாயிருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களும் கிராமங்களும் எப்படி கேட்கிறது என்றால், ஏன் எங்கள் ஊருக்கு நீங்கள் வரவில்லை, ஏன் தாமதமாய் வந்தீர்கள்? இந்த கேள்வி இன்றைக்கு வரைக்கும் பூமி எங்கும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் சபைகளுக்கும் அது செவிட்டு போல அந்த சத்தம் கேட்காதபடி இன்றைக்கு இருக்கிற இடத்துல தங்கி கொண்டிருக்கிறீர்களே, என்றைக்கு நீங்கள் வெளியே கிளம்பி இப்படிப்பட்ட தேவையுள்ள இடங்களுக்கு கிராமங்களுக்கு போவீர்கள் என்று அவர் ஒரு உறுதியான அறைகூவலை அவர் விடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
இன்னைக்கு நம்ம கிராமம் கத்துறது ஏதோ கூட்டு வச்சு சேர்த்து இப்படி ஒரு பந்தல் போட்டு சாமியான பந்தல் போட்டு சேர் போட்டு ஏதோ மாதிரி ஒரு சாப்பாடு கொடுத்து ஏதோ ஒரு காசை கொடுத்து அனுப்புறோம். அப்படி கிடையாது. இதனுடைய நோக்கமே என்னவென்றால் தேவன் பரிசுத்தாவினர் இந்த இடத்துல பேசுகிறது. அவருடைய இருதயத்தில் உள்ள பாரம், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்காக நான் பரிதியாக இருப்பேன் என்று சொன்ன தெய்வம் இன்றைக்கு வேதனையோடு அழுகுறலோடு அவரோட கனத்த இருதயத்தோடு கூட என்னுடைய வேலை செய்யும்படி, என்னுடைய ஜனங்களை சந்திக்கும்படி, காணாமல் போன ஆட்டை தேடும்படியாக கிராமங்களை தேடி வாரும் நேசரே வயல்வெளியில் போய் கிராமங்களிலே தங்குவேன் என்று கிராமங்களுக்கு போய் கிராமங்களில் தங்கியிருந்து ஊழியம் செய்வதற்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று அவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை வழங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யாருக்கு கர்த்தருடைய வல்லமை வழங்கும் என்றால், யார் ஊழியத்தில் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவார்கள் என்றால், கர்த்தருடைய விருப்பத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி யார் கிராமங்களுக்கு போறார்களோ, ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை சந்திக்கிறார்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் வல்லமையோடு அற்புதங்களோடு அடையாளங்களோடு ஊழியத்தை நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கிறார். சும்மாவே நான் உபவாசம் பண்றேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு வரம் வந்து நினைக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரியான மூடர்களுக்கு ஒரு நாள் ஒரு வரம் கிடைக்காது. மாறாக ஜபிக்கிறதுனால உபவாசிக்கிறதுனால வரம் கிடைக்காது. பணித்தளத்தில் போய் நேர களங்களில் ஜனங்களை சந்திக்கும் போது அந்த வரங்கள் செயல்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறவங்க விசேஷமானவர்கள். ஆமென். அல்லேலூயா. அருமையான போதகர் சொன்னார், நான் கிராமத்தில் ஒளி செய்றேன், நான் படிப்பறிவு இல்லாத மக்கள் மத்தியில் செய்றேன், ஏதோ ஏழை பால மக்கள் மத்தியில் ஒளி செய்றேன். அப்படி கிடையாது. தேவையுள்ள ஜனங்கள் மத்தியில் ஒளி செய்றோம். அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ ஆண்டவரே எதிர்பார்க்கிற ஜனங்கள் மத்தியில் செய்றோம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ, இந்த சிறியருக்கு யாருக்கு சுவிசேஷத்தை சொன்னீர்களோ, இந்த சிறியர்கள் மத்தியில் நீங்கள் எப்படி நடத்தீர்களோ, உங்கள் கால்களும் உங்கள் பாதங்களும் அலைந்து தெரிந்த இடங்களிலே பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த வீட்டுல கால் மிதிச்சு ஊழியம் பார்த்தீங்களோ அந்த வீட்டில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. எந்த கிராமத்தில் யார் வீட்டை மிதிச்சு ஜெபம் பண்ணிருக்கீங்களோ அங்க அற்புதம் நடக்கும். யார் தலையில கை வச்சு யாருக்கா என்ன விசேஷத்துக்கு ஜெபம் பண்ணிருக்கீங்களோ அங்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தரால் பயன்படுத்தப்படக்கூடிய இடமே களமே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் தான், கிராமங்கள் தான். ஆமா, வெறும் சிட்டியில இருக்கிறது இல்லை. நான் என் கூட சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு சாட்சி 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அற்புதத்தெல்லாம், 12 வருஷத்துக்கு முன்னாடி பிறகு ஒரு கிராமத்தை போனேன்னு சொல்லி, அந்த கிராமத்தில் நடந்த அற்புத அடையாளங்கள் எவ்வளவோ உண்டு, எவ்வளோ உண்டு. ஆனால் அந்த கிராமத்தில் அற்புத அடையாளம் நடந்ததுன்னா நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் கை வச்சதுனால விடுதலையாச்சு அப்படி சொல்ல வரல. அந்த ஜனங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, தேவையோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசுன்னு சொன்ன உடனே பிடிச்சுக்கிறாங்க. அவர்களுடைய விசுவாசத்தை நிமித்தம் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆனா பேரும் கனமும் மகிமை யாருக்கு தெரியுமா வருது? இந்த ஊழியக்காரர் எங்க வீட்டுக்கு வந்தாருங்க, இவர் ஜெபம் பண்ணாருங்க, இவர் ஜெபம் பண்ணி தான் அற்புதம் நடந்தது. நீங்களும் நானும் ஜெபம் பண்ணி ஒண்ணுமே நடக்காதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமென்னு சொல்லி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் ஜெபம் பண்ணி என்ன நடக்காது? ஒண்ணுமே நடக்காது. ஜனங்களுடைய விசுவாசம் கிராமங்களை ஏக்கத்தோட, அழுகையோட, கண்ணீரோட, தாகத்தோட, பசியோடு துடித்து கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு போய் இயேசுவாகி இந்த அப்பத்தை கொண்டு கொடுக்கிற பொழுது அவங்க உடனே விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தர் கிரியை செய்கிறார். தேவன் தம்முடைய நாமத்தை உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இதை போல நிறைய வசனங்கள் உண்டு, நிறைய காரியங்களை சொல்லலாம், நமக்கு நேரம் சுருக்கமா இருக்கிறது. ஆனால் அப்படினால நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம். எல்லாரும் எழுப்பி நின்று நாம் கேட்ட வார்த்தைகளை நாம் கருத்தில் கொண்டு நாம் ஜெபிப்போம். ஜெபித்து நம்ம அடுத்த பதிவுகளை செல்லலாம். எல்லாரும் எழுப்பி நின்று கண்களை மூடி நல்ல ஒரு விசையாக கரங்களை உயர்த்தி இயேசுவானவர் சொன்ன வார்த்தையை நல்ல நினைவு கூர்ந்து, இதோ பூமியின் சகல நாட்களும் கடைசி பரியந்தும் சகல நாட்கள் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களை கட்டளையிட்ட யாவை அவர்கள் கைகொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை நினைவு கூர்ந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்லா சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கிராம ஊழியர் மாநாட்டுக்கு வந்திருக்கிற என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு இயேசுவை பத்தி நான் பேசுவேன். எங்க தெருவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணுவேன் ஆண்டவரே. என்னால் முடிந்த அளவுக்கு எங்க வீட்டில இருந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போய் இயேசுவை பத்தி பேசுவேன் ஆண்டவரே. ஏதாகில் ஒரு பகுதியில் உமக்காய் செயல்படுகிறவனாய் நான் மாறுவேன் ஆண்டவரே. உமக்காய் செயல்படுகிறதன் ஒரு தெபோராளாய் நான் மாறுவேன் ஆண்டவரே. இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே தெபோராளாகி நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்று சொன்ன அந்த தெபோராளுடைய இருதய பாரம் எங்களின் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, காணாமல் போன ஆட்டை தேடி போகக்கூடிய இருதயங்களை தருவீராக. ஏன் தாமதமாய் வந்தீர்கள் அந்த குரலை கேட்கும் பொழுது தேவனே, அந்த வார்த்தைகளுக்கு தூரமானவர்களாக கிராமம் கிராமமாக, தெரு தெருவாக, வீதி வீதியாக அலைந்து இயேசு நல்லவர் என்று பிரசங்கம் பண்ணக்கூடிய நல்ல கிருபையில் கர்த்தர் தருவீராக. தேவனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஊழியத்தை செய்யும்படி நீர் எங்களை பலப்படுத்துவீராக. வார்த்தையினால் நிரப்பும், வல்லமையினால நிரப்பும், கிருபையினால நிரப்பும், அபிஷேகத்தினால நிரப்பும். தேவனை ஊழியத்துல ஊழிய களத்துல கர்த்தர் எங்களை பயன்படுத்துவீராக.
ஒரு கூட்டத்துக்கு வந்தோம், செய்தி கட்டம் போனோம் என்று இல்லாதபடிக்கு ஒரு மாறாத தாக்கம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, மாறாத குணங்கள் எங்களுக்குள்ளே மாறட்டும். ஆண்டவர், எங்களுடைய கண்கள், ஆண்டவர், எங்களுடைய பார்வைகள் இயேசுவின் நாமத்தில் தெளிவடையட்டும். ஆண்டவரே, ஜனங்களை குறித்த நல்ல சிந்தனைகள் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஆண்டவரே, தேவைகள் ஆத்மாக்களை குறித்த பாரம் உண்டாகட்டும். கிராமங்களை குறித்து, சிறுவர்களை குறித்து, வாலிபர்களை குறித்த பாரம் உண்டாகட்டும். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தை நினைவில் நாங்கள் கொள்ளட்டும். தேவனே, நீர் வழி நடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்தருளும். தேவனே, நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே.